இன்றைய நாளிலும் எமது வேண்டுதலும் தேவனின் பதிலும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், தேவன் எப்படியாக எங்களுக்கு பதில் கொடுக்கிறார், அதற்குரிய பாத்திரமாக நாங்கள் இருக்கும் பொழுது அந்த பாத்திரங்களை தேவன் தம்முடைய பதில்களால் அவர் நிரப்புறவராக இருக்கிறார். முதலாவது, நாங்கள் தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது, அவரிடம் ஜெபத்தில் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது எப்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சில வேளைகளிலே எங்களுடைய சிந்தியானது எங்களை சூழ்நிலை பிரச்சனைகளில் எங்களுடைய கண்ணை வைக்கிறது. இதன் நிமித்தமாய் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கண்ணை வைக்கிறோமே தவிர இயேசுவிலே எங்களுடைய கண்கள் இல்லை. நாங்கள் இயேசுவிலே கண்களை வைத்தவர்களாய் பிரச்சனையை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அங்கே இயேசுடைய கண்களுக்கூடாய் அந்த பிரச்சனை விடுதலையாக்கப்பட முடியும். அவை பிரச்சனைகளை நாங்கள் நோக்கி இருக்காமல் நாங்கள் இயேசுவிலே கண்ணை வைக்கும் பொழுது, அவருக்கூடாய் பிரச்சனைகளை காணும் பொழுது அதை பெரிய பிரச்சனையாய் நாங்கள் காணப்போறதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் மிக மகா பெரிய தேவன், மகத்துவமானவர். அவருக்கு எங்களுடைய பெரிய பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஒரு சிறிய காரியமாக இருக்கிறது. அவர் சிறிய ஒரு துகள் போல இருக்கிறது. நாங்கள் அந்த இடத்துக்கு முதலாவது வர வேணும். அவருடைய வார்த்தையை குறித்த ஒரு வெளிப்பாடு, அவருடைய வார்த்தையை குறித்த ஒரு விசுவாசம், அவருடைய வார்த்தையை குறித்த ஒரு வெளிச்சம், ஒரு உறுதி எங்களுக்கு தேவை. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் அங்கே பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட இந்த தேவனுடைய வார்த்தை எப்படியா எங்களுடைய ஜெப ஜீவியத்துக்கு உதவி செய்கிறது. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்துள்ள ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது தேவன் பதிலளிப்பார் என்ற தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நாளும் கூட தேவன் தம்முடைய எழுதப்பட்ட இந்த வார்த்தையினூடாகத்தான் அவர் எங்களோடு பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளோடு அவர் பேசுகிறார். பாருங்க, ஜெபமானது, தேவனுடைய பேசுவது கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு இன்றி அமையாத ஒன்றாக இருக்கிறது. சில வேளையிலே நாங்கள் வார்த்தையை சொல்லி தேவனை நோக்கி நாங்கள் இடைப்பட முடியும். தேவனுடைய வார்த்தையின் பாடல்களை அவரை நோக்கி நாங்கள் பாட முடியும். நாங்கள் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மீந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. எபேசியரை நான் வாசித்த இந்த வசனத்தின்படியாய் எந்த சமயம் என்று சொல்லப்படுகிறது, எந்த போராட்டமான சூழ்நிலை, எந்த ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்ல எங்களால் இதுக்கு பதில் காண முடியாது, இது எங்களால் இந்த ஆலோசனை இதற்குரிய ஆலோசனை கொடுக்க முடியாது, அவை எந்த சமயத்திலும் சகல விதமான இதை நாங்கள் கவனிப்போமா இருந்தால் இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன, எந்த சமயம்னா எப்பேற்பட்ட வேளையிலும் எந்த சமயத்திலும் எந்த துக்கத்திலும் எந்த போராட்டத்திலும் எந்த வேதனையிலும் எங்களுடைய சகல விதமான 100 விதமான சகல வேண்டுதல்களோடும் அங்கே விண்ணப்பத்தோடும் நாங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணும்படியாக கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை நாங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணுவதாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் அந்த ஆழத்திலே அந்த உண்மையிலே நாங்கள் அங்கே தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது என்னடா ஆவியோடும் உண்மையோடும் கருத்துள்ள ஜெபம் எங்களை விட்டு வருகிறது. எங்களுக்கு கூட கருத்துள்ள ஜெபம் புறப்படுகிறது. ஆவிதான் அங்கே சொல்லப்படுகிறது, ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். அன்பானவர்களே, தேவன் எங்களுக்கு மிக பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நாங்கள் விழித்திருந்து பரிசுத்தவான்களுக்காய் ஜெபிக்கும்படியாய், அவை மரித்து போனவர்களுக்கு அல்ல, மரித்த பரிசுத்தவான்களுக்கு அல்ல, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோட ஆவிக்குரிய பெற்றார், ஆவிக்குரிய உங்களோட தலைவர்கள்,
உங்களை வழிநடத்துகிறவர்கள், மற்ற சபையில் உள்ள மற்ற விசுவாசிகள், இவர்களுக்காய் நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஒரு முறை நாங்கள் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் மறுமுறை அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன், உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும்படியாய். ஆகவே நாங்கள் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். எங்களுடைய பாரம் மற்றவர்களுக்காய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் தேவனை விட்டு விலகாதபடி நாங்கள் அவர்களுக்காய் எப்பொழுதும் வேண்டுதல் செய்ய வேண்டும். அவள் தேவனை விட்டு விலகிற ஒரு காரியம் அவர்களுக்குள்ளே இருந்தால், பிற்போக்கான அறிக்கைகள், பிற்போக்கான செயல்கள் இருந்தால், நாங்கள் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஒரு உற்சாகமான வார்த்தையை கொடுக்க முடியும். அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க முடியும். ஒரு சகோதரன் இடரல் அடைந்து போகிறார், பாவத்திலே விழுந்து போகிறார் என்றால், அவரை குறித்து நாங்கள் பரிதபித்து கொண்டு இருக்காமல் அவருக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ண முடியும். எப்படி? அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே நாங்கள் வேண்டுதலோடு விண்ணப்பம் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவி நிறைவினால் ஜெபம் பண்ணி, அந்நிய பாஷையை நாங்கள் பேசிக்கொண்டு அங்கே தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே ஜெபிக்கும் பொழுது பெரிதான விடுதலையை, பெரிதான தேவனுடைய சமாதானத்தை காண முடியும். அவருடைய பதிலை காண முடியும். கொலோசியர் 1:3 நாங்கள் வாசிப்போமாய் இருந்தால், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள அங்கே உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு, கொலோசியருக்கு பவுல் எழுதும் பொழுது, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்களுடைய விசுவாசத்தையும் அவை பரிசுத்தவான்கள் மற்ற ஊழியக்காரர் மேலுள்ள உங்கள் அன்பை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பரலோகத்திலே வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை நிமித்தம், அதாவது நீங்களும் நாங்களும் ஒரே நம்பிக்கை உடையவளாய், ஒரே நம்பிக்கை வைத்திருக்கிற நிமித்தமாக நாங்களும் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அவருடைய பிதாவாகிய தேவனை நோக்கி நாங்கள் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறோம். நீங்கள் வேண்டுதல் செய்கிறபடியால் நாங்கள் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறோம். எவ்வளவு அருமையான காரியம்! ஆகவே நாங்கள் இப்படியான ஒரு குழுவாக இருக்கக்கூடாது. எங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிப்பார்கள், எங்களுக்காக மற்றவர்கள் வேண்டுதல் செய்வார்கள் என்று நாங்கள் அமைதலாய் ஆறுதலாய் நித்திரை கொள்ளக்கூடாது. நாங்களும் யாரோ ஒருவருக்கு வேண்டுதல் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பாரப்பட்டு மற்றவர்களுக்காக நாங்கள் கூட ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்திலே, அவருடைய பாதத்திலே அமர வேண்டும். அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். பாருங்க, தெசலோனியர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். தேவனுடைய சித்தமாய் என்ன? தேவனுடைய சித்தம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவருடைய சித்தம் என்ன? நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து முதலாவது நாங்கள் வாசித்திருந்தோம். சகல விதமான வேண்டுதலையும் நாங்கள் எந்த சமயத்திலும் தேவனை நோக்கி கொண்டு வந்து நாங்கள் ஸ்தோத்திரத்தோடைய கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வாசித்தோம். திரும்ப நாங்கள் இங்கே வாசிக்கிறோம். 1 தெசலோனியர் 5:18 சொல்லப்படுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். போராட்டம் இருக்கிற வேளையிலே, வேதனையான சூழ்நிலையிலே, வியாதிகளின் வேளையிலே, வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது, சஞ்சலங்கள் இருக்கும் பொழுது, முடியாதென்ற காரியம் இருக்கும் பொழுது, ஒரு இழப்பு இருக்கும் பொழுது, எந்த ஒரு நேரத்திலையும் அங்கே சொல்லப்படுகிறது, எல்லாவற்றிலையும் நாங்கள் 100% தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமாய் இருந்தால், அவருடைய வார்த்தையின்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வோமாய் இருந்தால், அவருடைய வார்த்தையில் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்களுக்கும் எனக்கும் உரியதாக இருக்கிறது. இங்கே சொல்லப்படுது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அவை நான் எந்த ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரமா துதிக்கிறேன் அப்பா. தேவனுடைய சூழ்நிலையை நான் பார்க்காதபடி உங்களை நான் பார்க்கிறேன். அந்த சிலுவையிலே நீங்கள் எடுத்து கொடுத்த அந்த ஜெயத்தை பார்க்கிறேன். நீங்கள் சிந்திய அந்த இரத்தம் ஆண்டவரே, எனக்காக என்னுடைய வேதனையை நீங்கள் சுமக்கும்படியாய் தேவனுடைய அந்த இரத்த கரை அங்கே எனக்காக ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அந்த தியாகத்தை நான் காண்கிறேன். இந்த நாளில் என்னை சூழ்ந்திருக்கிற இந்த நெருக்கத்தை நான் பார்க்கவில்லை. நான் உங்களுடைய அன்பை பார்க்கிறேன், உங்களுடைய தியாகத்தை பார்க்கிறேன். எனக்காக நீங்கள் சிலுவையிலே செய்து முடித்த ஆண்டவர் அந்த ஜெயத்தை பார்க்கிறேன்.
விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களால் முடியும் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் சத்துருவானவன் அடிக்கடி எங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துவான், அவ்விசுவாசத்தை கொண்டு வருவான். இது முடியாது, பாத்தியா நீ நம்பி இருந்தா, இது ஏமாற்றப்பட்டுட்டா, இது நடக்காது, அப்படியாக அவன் அவிசுவாச காரியங்களை எங்களுடைய காதுகளிலே கேட்க பண்ணுவான், எங்களுடைய சிந்தைகளிலே கேட்க பண்ணுவான். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சங்கீதம் 138:8 சொல்லப்படுகிறது, எனக்காக யாவையும் அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் என்றால் சகலதையும் 100% சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். அவை இன்றைய நாள் எதை குறித்து நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம், எதை குறித்து போராடி கொண்டிருக்கிறோம், எது எங்களை இந்த நாளிலே இழுத்து போடுகிறது, எது எங்களை சோர்வடைய செய்கிறது? இன்றைய நாளிலும் அவரை நோக்குவோம், அந்த இயேசுவை நோக்குவோம், அந்த இயேசுவை நாங்கள் கண்ணோக்குவோம். ஏனென்று சொன்னால் அவரிடம் நாங்கள் வரும் பொழுது, அவரோடு ஒருமனப்பட்டு நாங்கள் அங்கே தேவனிடம் சகலதையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலியோடே கூட நாங்கள் தேவனை நோக்கி நன்றி செலுத்தி எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இந்த ஸ்தோத்திர பலியோட கூட நாங்கள் வந்து ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, மகத்துவமானவரே, மெய்யான தேவனை, நீர் அங்கே செடியாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நான் உம்முடைய செடியிலே கொடியாய் இருக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, பரலோக நன்மையினால் என்னை நிறைக்கும்படியாய் என்னை தெரிந்து கொண்டீரே, எனக்காக நீர் தாமே சிலுவையை சுமந்தீரே. இன்றைய நாளும் என்னுடைய பெரிய பிரச்சனையாய் பார்க்கிறதே உம்முடைய ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. நான் பெரிதாய் காண்கிற இந்த சஞ்சலம் உமக்கு வெறும் தூசு ஆண்டவரே. ஆனாலும் அதுக்குரிய வழிமுறையில் நான் வருகிறேன், உம்மை துதிக்கிறேன், அப்போ உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உடைய நாமத்தை உயர்த்துகிறேன். சர்வ வல்லவரே, மகத்துவமானவரே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே, நீங்கள் இந்த நாளிலும் அப்பா பரலோகத்திலே வீட்டிருந்தாலும் என்னுடைய சொந்த தகப்பனாய், ஒரு சொந்த நண்பனாய் இருக்கிறீர்கள். அவருடைய எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவரே, இயேசுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்கே சத்துரு ஓடி போவான். அங்கே இப்படிப்பட்ட அநேக விதமான உங்களை குறித்த நன்மையான காரியங்கள் ஆண்டவரே என்னுடைய அறிக்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே பரலோகத்தில் மாத்திரமல்ல, பூலோகத்தில் மாத்திரமல்ல, பூலோகத்துக்கு கீழான உலகத்திலும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அவை இந்த நாளும் இந்த காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படியாக நாங்கள் அவரை துதித்து அவரை பாடி அவருடைய பிரசனத்தில் பரவசமாய் இருந்து கொண்டு எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது நாங்கள் அவருடைய வழியிலேயே அந்த பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் எல்லாவற்றிலேயும் அவரை நோக்கி நாங்கள் அங்கே விண்ணப்பிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் தெசலோனிக்கல் அங்கே 5:18 நாங்கள் வாசித்தோம். யாக்கோபு 1:6 சொல்லுகிறது பாருங்க, சில வேளையிலே நாங்கள் கூட காத்திலே அலைப்படுற அந்த கப்பலை போல இருக்கிறோம், படகை போல இருக்கிறோம். சில வேளையிலே நாங்கள் தேவனை இதை தார்மண்டி செபிக்கிறோம். அடுத்த நாள் நாங்கள் எங்களோட மனம் மாறி ஆண்டவரை இது வேண்டாம் எனக்கு அது வேணும்னு சொல்லுகிறோம். அடுத்த நாள் சொல்கிறோம் ஆண்டவரை இது உமக்கு ஆக கூடவா இருக்கிறது, அவை நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கேட்போம். இப்படி எங்களோட மைண்ட் எப்பொழுதுமே அவர் அலைந்து கொண்டு இருக்கிறது. யாக்கோபு 1:6 வாசிக்கிறோம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் நாங்கள் சந்தேகத்தோடு கேட்பமாய் இருந்தால் தேவன் தந்தா தரட்டும் தராட்டி விடட்டும் என்று நிச்சயமாய் தேவனுடைய பதிலை நாங்கள் கண்டு கொள்ள முடியாது, அவருடைய பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எங்களுடைய சிந்தையிலே சந்தேகம் இருக்கக்கூடாதுண்டா வார்த்தையினுடைய ஆழம் எங்களுக்கு தேவை. வார்த்தையிலே எங்களுக்கு ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை தேவை. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் வேதம் சொல்கிறது விசுவாசம் எங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கப்படும். 1 யோவான் 5:14 வாசிக்கிறோம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆகவே அவருடைய சித்தத்தை எப்படி நாங்கள் அறிய முடியும்? அவருடைய வார்த்தையை அறியும் பொழுது வார்த்தை எங்களுக்கு சொல்லும். நாங்கள் உதாரணமாக ஒரு காரியத்தை விரும்புகிறோம், அல்ல ஒரு பெண்ணை விவாகம் செய்யணும் என்று விரும்புகிறோம், அல்ல ஒரு ஆணை விவாகம் செய்யணும் என்று விரும்புகிறோம். அதே வேளையில் நான் தேவனுடைய வார்த்தையை நன்றாக வாசிக்கிறேன், ஆனால் அந்த சகோதரனோ
அல்ல அந்த சகோதரியோ அங்கே தேவனை நேசிக்காத ஒரு பிள்ளையாக இருந்தால், தேவனுடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே நீ இணைக்கப்படக்கூடாது. உடனடியாக அது அவருடைய சித்தம் இல்லைன்னு நான் அறியும் பொழுது அவருடைய சித்தத்துக்கு மாறாய் நான் ஜெபிக்க போகிறதில்லை. ஆவே தேவன் சொன்ன விதமாய் நான் காத்திருக்க போகிறேன், தேவனிடம் நான் ஜெபித்து காத்திருக்க போகிறேன். இப்படியான எண்ணம் தான் எனக்கு வரமையை தவிர அவருடைய வார்த்தைக்கு மாறாக நான் ஜெபிக்க போகிறதில்லை. ஆவே அங்கே சொல்லப்படுது, அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்க அறிந்திருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் தாமே அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆவே இன்றைய நாளும் கூட சங்கீதம் 50 வாசிக்கிறோம், 14-15 வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் அவருக்கு தேவனுக்கு எப்படிப்பட்ட அங்கே சொல்லப்படுகிறது, offer to God a sacrifice of thanksgiving, நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த நன்றி பலிகளை அவருக்கு நாங்கள் செலுத்துறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய விண்ணப்பங்களை அந்த உன்னத தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஆபத்து வேளையிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அந்த நாளிலே அவர் எங்கே சொல்லப்படுது, I will deliver you and you shall glorify me. அவை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது, அவரை அழைக்கும் பொழுது அவர் எங்களை நாங்கள் இருக்கிற ஆபத்திலிருந்து விடுதலையாக்குவேன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அதை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை நடைமுறையில் நாங்கள் காண வேண்டும். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் இயேசுவிலே நாங்கள் வைக்க வேண்டும், தேவனிலே வைக்க வேண்டும். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய கண்களை வைக்கக்கூடாது, இயேசுவிலே எங்களுடைய கண்களை நாங்கள் அங்கே பதித்து இருக்க வேண்டும். பாருங்க, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து அதை தியானம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களுடைய விசுவாசம் வளர்ச்சி அடைய தொடங்கும். அவை விசுவாச வளர்ச்சி எப்பொழுதும் தேவனிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள அது ஒரு வழியாக இருக்கிறது. அவை நாங்கள் எந்த ஒரு காரியம், எனக்கு ஒரு வியாதியாக இருந்தால் குணமாக்குதலுக்குரிய வசனங்களை எடுத்து அறிக்கை செய்து, கர்த்தாவே உம்முடைய தழும்புகளால் குணமாவேன் என்னோட வார்த்தை சொல்லுகிற விதமாய், கர்த்தாவே என்னை நீர் குணமாக்குவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விதமாக தேவனுக்கு நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் வல்லமை என்னுடைய ஜீவியத்திலே அங்கே கிரியை செய்வது நான் காணக்கூடியதாக இருக்கும். யாக்கோபு 5:16 நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுது, நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் அறிக்கையிடும் பொழுது கூட தேவன் எங்களுக்கு குணமாக்குதலை தருவார். அநேகர் நாங்கள் இதை சாதாரணமாக எடுக்கிறோம். சில வேளைகளில் நாங்கள் வியாதியாக இருக்கிறதுக்கு இதுவும் காரணமாக இருக்கிறது. நாங்கள் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு நாங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கு நாங்கள் தவறு செய்திருந்தால் அவரிடம் போய் நாங்கள் அதை கதைத்து சமாதானப்படுவது அவசியம். இல்லை என்றால் சத்துருவின் கையிலே கசப்பு என்ற ஒரு திறவுகோலை நாங்கள் கொடுக்கிறோம். ஆவே அந்த கசப்பை அவன் அவர்களுக்குள்ளே வளர பண்ணுவான். அவர்கள் இன்னுமாய் கசப்பிலே வளர்ந்து எங்களுக்கு எதிரான காரியங்களை சிந்திப்பார்கள், நாங்கள் அவர்களுக்கு எதிரான காரியங்களை சிந்திப்போம். இதன் நிமித்தமாய் அங்கே தேவனிடமிருந்து வருகிற பதிலுக்குரிய அந்த வாய்க்கால் அடைக்கப்பட்டுவிடும். ஆகவேதான் நாங்கள் வியாதியில் இருந்து குணமாக்குதலை கூட காண முடியாமல் தவிப்போம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம், அவை எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்வது அவருக்கு எங்களை குறித்த இயேசு கிறிஸ்துக்குள்ளான ஒரு சித்தமாக இருக்கிறது. அவை நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது. அதனுடைய அர்த்தம் 24 மணித்தியாலம் இப்படியே நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே இதை செய்யும் அப்படி அது இல்லை. தேவனோடு நாங்கள் ஒப்புரவாகி ஜெபிக்கத்தான் வேணும், தேவனோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கத்தான் வேணும், தேவனோடு நேர காலம் கொடுக்கத்தான் வேணும். 24 மணித்தியாலமும், அதாவது இட்டை விடாமல் அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். அங்கே அவர் மரிக்கிற வேளையிலே திரைச்சீலை கூட நாங்கள் பார்க்கிறோம், மேலிருந்து கீழே கிழிக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் அவர் பரலோகத்துக்கு போகும் பாதையை எங்களுக்காய் திறந்தபடியால் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோக பிரசன்னம் எங்களை நோக்கி வருகிறது. அவை அப்பேற்பட்ட ஜெபம், அவரோடு ஒன்று இணைக்கப்பட்ட அந்த ஜெபம், அது அங்கே பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படும் பொழுது பரலோகத்தில் இருந்து அது எங்களுக்கு அங்கே பலனை கொண்டு வருகிறது, பதிலை கொண்டு வருகிறது. அவை இடைவிடாமல் என்று சொல்லும் பொழுது 24 மணித்தியாலமும் ஒவ்வொரு நிமிடம் ஒரு செகண்டும் அவரோடு இணைக்கப்பட்டவளாய் நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கலாம். எதை செய்தாலும் ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் அவரை நாங்கள் அன்னுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் செகண்டும் தியானிக்க வேண்டும். அவரை எங்களுடைய ஜீவியத்திலே வழி நடத்தும் ஒரு வழிகாட்டியாய் நாங்கள் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். நாங்கள்
அதிகாலையில் நாங்கள் புறப்பட போகிறோம், வெளியே போக போகிறோம் என்றால் நாங்கள் நினைவாக சில காரியங்களை செய்ய வேண்டும். நாங்கள் எங்களோடு எதை எடுத்து செல்ல வேண்டும், அதை குறித்து நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே போலவே நாங்கள் எங்கே தான் சென்றாலும் எங்களோடு எங்களுடைய இயேசுவை கொண்டு செல்லுகிறோம். அதிகாலையிலே பரிசுத்த ஆவியான பிரசன்னத்தை உணர்ந்தோம். பிதாவினுடைய வேண்டுதலை நிறைவேற்றும்படியாய் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தாய் நாங்கள் ஜெபித்து காரியங்களை பெற்றுக்கொள்வது போல எங்களுடைய ஜீவத்தில் எங்கே சென்றாலும் அவரோடு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நடக்கிறது? நாங்கள் இன்றைக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், அதே காரியத்தை நாங்கள் நினைக்கிறோம், அடுத்த நாள் சில மறந்து விடுகிறோம். அதில் நேற்று ஜெபித்தோன்னே அதை தொடர்ந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி இடைவிடாமல் அதை நாங்கள் தேவனும் கேட்க முடியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் அவரோட அப்பாயின்மெண்ட் வைக்க வேணும். எங்களோட பிரச்சனைக்காய் தேவனிடம் வரக்கூடாது, ஏனோ தானொன்று வரக்கூடாது, ஜெபிக்க வேணுமென்று கட்டாயமாக வரக்கூடாது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவரை ருசிப்பதன் நிமித்தம் நான் அவரை நோக்கி நான் ஓடி வர வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் சில ரெஸ்டாரண்ட்டை தேடி போகிறோம், ஏன்னா அந்த உணவு எங்களுக்கு விருப்பம், எங்களுக்கு பிடித்திருக்கிறபடியால் அதே ரெஸ்டாரண்ட்டை தேடி போகிறோம். ஆனால் அதே உணவு எங்களுக்கு அந்த இடத்திலே கிடைக்கவில்லை என்றால் திரும்ப நாங்கள் வேறு ரெஸ்டாரண்ட்டை தெரிந்து கொள்கிறோம். அண்மையில் எங்களுடைய நண்பர்களோடு கூட நாங்கள் லண்டன்லே ஒரு கிரீக் ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே சாப்பிட போயிருந்தோம். அந்த இடத்துல நாங்கள் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு அந்த சாப்பாடை அந்த ருசியை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம் தெரிந்தது. அங்கே வேலை செய்த ஒருவர் நின்றார். அவரை நாங்கள் கேட்டோம், இதிலே முதல் வேலை செய்த பொறுப்பாக இருந்தவர்கள் எங்கே என்று கேட்டோம். ஆச்சரியரோ அவர்கள் போய் 1.5 வருடம் ஆகிவிட்டது, இப்பொழுது புது ஸ்தாபனத்தினர் பொறுப்படுத்தியிருக்கின்றனர். உண்மையாகவே அந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுது எங்களுக்கு விளங்கினது, அவர்கள் கொடுத்த அளவுகள், கொடுத்த விதம் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அவை நாங்கள் கண்டுபிடித்தோம், ஆனால் அந்த ருசி சரியாக இருக்கவில்லை. அவை நாங்கள் சாப்பிட்டு வெளிக்கிடும் பொழுது எங்களுக்குள்ளே தீர்மானித்திருந்தோம், இனி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதில்லை, இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் தேடி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஊழியர்கள் நாங்கள் சேர்ந்து இந்த இடத்துக்கு போய் 1 வருடம் 2 வருடத்துக்கு ஒருக்கா அந்த இடத்துல சந்தித்து சபை காரியங்களை நாங்கள் ஆலோசித்து கொள்ளுவோம். ஆகவே அந்த இடத்துல அங்கே நாங்கள் முடிவில் நாங்கள் சொன்னோம், சரி பரவாயில்லை, தெரியாமல் வந்துட்டோம், அடுத்த முறை இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வேறு ரெஸ்டாரண்ட்டை பார்க்கிறோம் என்று என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள். அந்த ஊழியக்காரர் ஆகவே நாங்கள் எழுந்து புறப்பட ஆயத்தப்படும் பொழுது அங்கே பொறுப்பானவர் ஓடி வந்து சொன்னார், வில் see you again, திரும்ப உங்களை சந்திப்போம் என்று. உண்மையாக அவனுடைய இருதயம் இருந்தது, இல்லை நாங்கள் சந்திக்க மாட்டோம், ஏண்டா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வர மாட்டோம். அப்படியாகத்தான் என்னுடைய ஃப்ரெண்ட் சொன்னார்கள், ஓகே ஓகே ஏன்னுட்டு நாங்கள் வந்து விட்டோம். ஆனால் எங்களோட உள்ளத்தில் 100% தெரியும், அதற்கு நாங்கள் திரும்பி போக மாட்டோம். ஆனால் அதே வேளையில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் போனதுக்கு காரணம் என்ன? அந்த ருசி எங்களுடைய நாக்கிலே இன்னும் இருக்கிறது. அதே போல் இயேசுவை நாங்கள் ருசிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்திலே அனுதினம் வந்து பழகும் பொழுது நாங்கள் இன்னும் ஒரு காரியத்துக்கோ இன்னொரு இடத்துக்கோ போக முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை, அது எங்களை இழுத்து போடாதபடி எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவிலே பதிந்து இருக்கட்டும். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய ஜெப வேண்டுதல் அவரிலே பதிந்து இருக்கட்டும். நாங்கள் அவரிலே கண்களை பதித்து இருக்கும் பொழுது எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவும் பெரிய போராட்டம் ஆகாது. ஏன்னா அவர் அந்த சூழ்நிலைக்குள்ளே இறங்குவார், எங்களையும் அவர் ஒரு விடுதலைக்குள்ளே இறக்குவார். ஆவே இன்றைய நாளிலும் கூட நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், தேவனை நோக்கி எங்களுடைய வேண்டுதலை கொண்டு வரும் பொழுது, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கொண்டு வரும் பொழுது அவை எங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய பதில் அதற்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவை நாங்கள் ஜெபிக்கிற விதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாக பாருங்க. அங்கே சொல்லப்படுது, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், எந்த நேரமும் அவரை நாங்கள் நினைவு கொண்டவர்களாக எங்களுடைய ஜெபத்தில் எப்பொழுது சந்தோஷத்தோடு அவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டியவளாய் தேவனங்களை அழைத்திருக்கிறார். இந்த நாளும் கூட எபேசியர் 6:18 நாங்கள் வாசிக்கிறோம், எந்த நேரத்திலும் எல்லா விதமான வேண்டுதல், இங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, praying at all times in the spirit with all prayer and supplication, to that end keep alert with all perseverance, making supplication for all the saints. All the saints, அவை பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுகிற அந்த வேண்டுதல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது, சுகந்த வாசனையாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஊழியர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, அண்மையிலே கூட தேவன் எனக்கு தெரியாத ஒரு ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கும்படி கேட்டார். அந்த பேரை நான் எடுத்து அவருக்காய் ஜெபித்து கொண்டு வந்தேன். அதன் பிற்பாடு நான் அங்கே கேள்விப்பட்டேன்,
அந்த ஊழியர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கூடாய் கடந்து சென்றார். தேவன் என்னை பாரப்படுத்தின நேரத்தில் நான் ஜெபித்து கொண்டு வந்தேன். பிற்பாடு தேவன் அதிலே கூட அவரை ஜெயம் கொடுத்து அந்த போராட்டத்துக்கூடாய் வெளியே கொண்டு வந்தார். தேவையில்லாத துட்செய்திகள் அவரை குறித்து அநேகர் பரப்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் தேவன் என்னுடைய ஜெபம் மட்டுமல்ல, அநேகருடைய ஜெபத்தை கேட்டு, ஆனால் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தேவன் என்னோட பேசினார், இந்த ஊழியக்காரனுக்காய் ஜெபி என்று சொல்லி. அவை நாங்கள் பரிசுத்தவான்களுக்காய் நாங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது எங்களுக்காய் யாரோ விண்ணப்பித்து கொண்டுதான் இருக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் அவர் தாமே பரிந்து பேசுகிற கர்த்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அவர் தாமே அங்கே பரலோகத்திலே விண்ணப்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். பாருங்க, நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், அங்கே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. அந்த வார்த்தையினுடன் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எங்களுடைய ஜீவியத்திலே ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் எங்களை வழிநடத்தும். எங்களுடைய ஜீவியம், our life will be powerful, மிகவும் வல்லமை உள்ளதாய் இருக்கும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை ஆவியோடும் உண்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் கருத்தோடு ஜெபிக்கும் பொழுது எலியாவை போல, எலியா கருத்துள்ள ஜெபத்தை செய்தான். அவன் சொல்லும் பொழுது அங்கே வானம் அடைக்கப்பட்டது. அவன் சொல்லும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. மழை அங்கே பெய்யாமல் இருந்தது, மழை பெய்தது. இன்றைய நாளும் தேவனுடைய ஊழியக்காரராகிய அநேகருடைய ஜீவியத்திலே நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம் எப்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார். யோசுவாவுடைய காலத்திலே தேவன் செய்தார், மோசேயுடைய காலத்திலே செய்தார். இந்த நாளிலும் கூட எங்களுடைய ஜீவியத்திலையும் அவர் செய்வார். இந்த இடத்துல நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் இன்றைய நாள் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தாவே இன்றைய நாளும் எங்களுடைய வேண்டுதல்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு வரும் பொழுது அந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் பிரச்சனை இல்லாமல் உங்களை ஸ்தோத்தரிக்கிறவளாய் எங்களுடைய வேண்டுதலை கொடுக்க முதல் எங்களுடைய இல்லத்திலே நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின் தியானத்தோடு அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லமை உள்ள அடையாளம் காணுதலோடு கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய பாதத்துக்கு வரும்படியாய் எங்களுடைய வேண்டுதலே பதிலை பெற்றுக் கொள்ளும்படியாய் வேண்டுதலே ஜெபத்திலே கர்த்தாவே உங்களுடைய பலனை காணும்படியாய் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தை எங்களுக்கு ஊற்றும்படியாய் இந்த நாளும் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் தேவ ஆவியானவரே இந்த இடத்திலும் அப்பா நான் ஜெபிக்கிறேன். இந்த தொலைக்காட்சியினூடாக இந்த செய்தியை கேட்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவருடைய சஞ்சல நிலைகளை நீங்கள் காண்கிறீர்கள், போராட்டங்களை காண்கிறீர்கள், விடுதலையை கொடுக்கும்படியாய் தேவனே எல்லா விதமான சஞ்சலங்களையும் நீக்கி கர்த்தாவே உங்களுடைய பரத்தில் இருந்து பரலோக விடுதலையையும் நன்மையையும் அவளுக்கு கடந்து வர செய்யும்படியாய் பரலோக விடுதலையையும் உங்களுடைய பரலோக நன்மையையும் அவளுடைய ஜீவியத்திலே கடந்து வர செய்யும்படியாய் உங்களுடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே, in the name of Jesus. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.